ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா தான் இப்போது உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்கிறத தவற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை யார்கிட்ட போய் சொன்னாலும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்றாற் போல உனக்கான சில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். இப்போது நான் சொல்கிறதை எல்லாம் கவனமாக கேட்டீன்னா இனி வரும் காலங்களில் உன்னால் சுலபமாக வாழ்க்கையை சமாளித்து சந்தோஷமாக வாழ்ந்திட முடியும் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காத. எந்த அளவுக்கு குறைவாக பேசுகிறாயோ, எந்த அளவுக்கு கேள்விக்கு குறைவாக பதில் சொல்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உன் வாழ்க்கையிலையும் அமைதியும் நிம்மதியும் தானாக வந்து சேரும். வாழ்க்கைங்கிறது ஒரு வளைஞ்ச கோடு தான். ஆனால் அந்த வளைஞ்ச கோட்டிலேயே நீ அனுசரித்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போகும்போது எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாக சரி செஞ்சிட முடியும். எதை எப்போ எப்படி செய்யணுன்ற ஒரு திட்டத்தை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீ செயல்படும் போது வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை கொடுத்தே தீரும். என்னை நம்பி யார் வந்தாலும் அவங்களுடைய மன காயங்களையும் கஷ்டங்களையும் வேரோடு பிடுங்கி எறிஞ்சு அவர்களுக்கான வெற்றியை கொடுக்கறது தான் இந்த வராகி அம்மாவின் வேலை. அப்படி என்னை தேடி வருபவர்களுக்கே நான் அள்ளி கொடுக்கும்போது நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா பாரு. உன் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு காரணமே நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். உயர்ந்த எண்ணங்களோட நல்ல குணத்தோட நல்ல லட்சியத்தோட வாழும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் யார் முன்னாலையும் தோக்க விட்டுறக்கூடாதுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய ஓடி வந்திருக்கேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உயர்ந்த எண்ணத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இருந்துடு என் செல்லமே. நீ எப்போதும் நிலையான சந்தோஷத்தோட நிரந்தரமான நிம்மதியோட வாழனோடு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். ஒரு மனுஷன் அதிகமாக ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தா அவனை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அதே போல் எல்லார்கிட்டையும் ரொம்ப இரக்கம் காட்டி எல்லார் மீதும் அன்போடு அவங்களுக்காக ஓடி போய் வேலை செஞ்சா அவனை இந்த உலகம் ஏமாளின்னு சொல்லும். உறக்கமும் சரி இரக்கமும் சரி அளவோடு இருக்கணும். ரொம்ப இறக்கப்பட்டுனா நீ தான் கடைசியில் ஏமாந்து போய் நிற்கணும். ரொம்ப உறங்குனினா அதுவே உன் வாழ்க்கையில் நோய் நொடிகளை உண்டாக்கிடும். இப்போ புரியுதா? உறக்கமும் இரக்கமும் மட்டுமல்ல, அன்பும் மனிதாபிமானமும் அக்கறையும் கூட அளவோடு இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. மனித வாழ்க்கைங்கிறதே பலவிதமான அனுபவ பாடங்களை கொடுத்த ஒரு அழகான நல்ல விஷயம். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணாக போயிடும். சின்ன சின்ன சந்தோஷமும் சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் ரசிக்கவும் அனுபவிக்கவும் கற்றுக்கோ. அதே போல் நல்லதோ கெட்டதோ அது உனக்கு கொடுக்குற அனுபவங்களை ஏற்றுக்க கற்றுக்கோ. அனுபவமும் அனுபவிக்கிற வாழ்க்கையும் தான் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள். எல்லா இடங்கள்லையும் நீ பொறுப்பாக இருக்கிறங்கிறத விட பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருந்து நீ செய்ய நினைக்கிற விஷயங்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக என் செல்லமே. நீ நம்பிக்கையோட உறுதியாக இருக்கும்போது யாராலும் நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதையும் வெற்றி பெறுவதையும் தடுக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வீட்டிலையே நான் வந்து உக்காந்துருக்கேன். இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில் 1000 தடைகளும் தடுமாற்றங்களும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை பயணம் தடம் மாறாமல் கண்டிப்பாக வெற்றியை பெற்றே தீரும்படி இந்த வராகி அம்மா செய்யணும்னு சொல்லி தான் உன் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது தான் நல்லது. எல்லா இடங்கள்லையும் உண்மையை பேசுகிறேன் நல்லதை செய்கிறேன்னு நீ கெட்ட பேர் வாங்கி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ என்னதான் நல்லதை சொன்னாலும் அதை யாருக்கிட்ட சொல்கிறங்கிறது முக்கியம் அல்லவா? கெட்டவங்க கிட்ட போய் நீ என்னதான் நல்லதை சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அது உனக்கு எதிராகவே திரும்பும். பழியும் பாவமும் உன் மேலே வந்து சேராமல் நீ கவனமாக இருக்க பழகு. எல்லாரையும் நேசி, ஆனால் யாரையும் நம்பாதே. இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அமைதி ஒன்றையே உனக்கான ஆயுதமாக நீ வச்சுக்கணும். ஆரோக்கியங்கிறது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்துள்ள விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதை தக்க வச்சுக்கிட்டீன்னா
உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மனிதன் எப்போ எந்த நேரத்தில் யாரை ஏமாற்றுவான், யார் கூட இருப்பான், யாரை விட்டு விலகி போவான்றது இங்கு யாருக்கும் தெரியாத விஷயம். அதனால் மனிதர்களை நம்பாதே, நேரத்தை நம்பாதே, என்னை மட்டும் நீ நம்பு. நான் ஒரு ஆள்தான். உன் வாழ்க்கைக்கு வழியும் ஒளியுமாக எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகம் முழுவதும் எங்கும் எதிலும் யாவற்றிலும் கலந்து உன் உடலையும் உயிரையும் பாதுகாத்து உன்னை சுற்றி காத்தாகவும் ஊற்றாகவும் நீராகவும் நெருப்பாகவும் மண்ணும் விண்ணுமாக இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கான நல் ஒளியை காட்டி வழிகாட்டி நல் துணையாகவும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்குற விஷயத்தில் எல்லாம் நானே உனக்கு உதவி செஞ்சு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். இந்த உலகம் உன்னை சுற்றி பல விஷயங்களை நடத்தும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நீ அனுசரித்து வாழ கற்றுக்கிட்டினா அது கண்டிப்பாக உனக்கு ஒரு பாடமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துடும் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ. இந்த வராகியம்மா நானே உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குறேன். அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு நீ ஒருபோதும் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வருத்தமும் துயரமும் வேலையும் கவலையும் இருக்கும்போது உன்னை பற்றி நினைக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு வேலை கிடையாது தெரியுமா. யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ கவலைப்படாத. அவங்களுக்கு 1000 விஷயமும் 1000 வேலையும் இருக்கும்போது உன்னை பற்றியே எந்நேரம் உட்காந்து யோசிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. அதனால் உனக்காக நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் திறமையை நீ நம்பினா, உனக்கான வேலையை நீ கவனமாக செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். எந்த விஷயமும் இல்லாமல் சில நேரம் நீ சும்மாவே உட்காந்து கவலைப்படுறதை நான் பார்க்குறேன். காரணம் இல்லாமல் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. காரணம் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்திருந்தாலுமே கூட அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா கவலைப்படுறதுங்கிறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ உட்காந்து கவலைப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் எந்த விஷயமும் மாறப்போகிறது இல்லைங்கிறதான உண்மை. அப்புறம் என்ன, அது இதுன்னு எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கையை பற்றி யார் என்னதான் உனக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அது உனக்கு புரியாது. ஆனால் வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையே உனக்கு சொல்லி கொடுக்கும். அதுவே உனக்கு வெற்றி தோல்வி தடை தடங்கள்னு அத்தனையும் உருவாக்கும் போது ஓ வாழ்க்கைனா இப்படி தான் வாழணுமான்றத நீயாகவே தெளிவாக புரிஞ்சுக்குவ. வாழ்க்கை அதை பற்றிய பாடத்தை சொல்லி கொடுக்கும்போது நீ கவனமாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க தயாராகு. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தனியாக சமாளிக்க தயாராக இருக்கணும். யாராவது வந்து நமக்கு உதவி செய்வாங்க, யாராவது நமக்கு வந்து தோள் கொடுத்து துணையாக நிற்பாங்கன்னு நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா எப்போ எப்படி யார் உன்னை விட்டு போவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. யாரும் எப்போதும் நிரந்தரமானவர்கள் கிடையாது. தந்தை சம்பாதிக்கும் போது அதை சந்தோஷமாக எல்லா பிள்ளைகளும் செலவு செய்கிறதுல ஒரு சுதந்திரம் நினைக்கிறாங்க, சந்தோஷம் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் போது அவங்க பெற்றோருக்கு அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்து செலவு செய்ய கொடுப்பாங்களான்றது சந்தேகமான கேள்விக்குறிதானே. பெற்றவங்க சம்பாதிச்சதை உனக்கு காசுவாக கொடுக்கும்போது செலவழிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் நீ சம்பாதிச்சு அதை செலவு செய்யும்போது வரவும் மாட்டேங்குது. உன் பெற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போதும் வரமாட்டேங்குது. பற்றியா? இப்போதே யோசித்து செயல்படு. அடுத்தவங்க பிடிவாதம் பிடிக்கும்போது அதை திமிருன்னு சொல்கிறதும், தான் பிடிவாதம் பிடிக்கும்போது அதை மன உறுதின்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாருமே அப்படி தான் செய்கிறீங்க. ஒரு விஷயம் இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும்போது நான் மன உறுதியோடு இருக்கேன், எனக்கு இது வேணும்னா நான் அதை அடைஞ்சே தீருவேன், என் மன உறுதி எனக்கு அதை கொடுக்கும்னு தைரியமாக ரொம்ப நேர்மறையாக பேசுகிறீங்க. இதுவே அடுத்தவங்க யாராவது நான் அதை செஞ்சே தீருவேன் அடைஞ்சே தீருவேன்னு சொன்னால் அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், திமிர் பிடிச்சவன், தான் நினச்சதை நடத்தியே ஆகணும்னு திமிராக பேசுகிறான்னு இப்படி அழகாக பிரித்து பார்க்குறீங்க. எல்லா விஷயங்களையும் யார் செஞ்சாலும் ஒரே மாதிரி பார்க்க பழகுங்க. நீங்கள் செஞ்சால் சரி, மற்றவங்க செஞ்சால் தப்புன்ற கண்ணோட்டம் ஒருபோதும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இருக்கக்கூடாது. ஓடி ஓடி உழைச்சாலும் கடைசி காலத்தில் நீ வாழ்க்கையை சொர்க்கமாக வாழ்றியா நரகமாக வாழ்றியாங்கிறது நீ பெற்ற பிள்ளைகள் கையில் தான் இருக்குது. அதனால் அவர்களை நம்பி நீ ஒருபோதும் இருக்காதே.
உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ. யாரையும் எதிர்பார்க்காம நாளைக்கு வயசான காலத்தில் உன் வேலையை நீயே செய்கிற அளவுக்கு தெம்பை உண்டாக்கிக்கோ. அதே போல் உன் செலவுக்காக, உன் கை காசுக்காக உன் பிள்ளைகளை நம்பி இருக்காம இன்னைக்கே உனக்கென கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. நான் எந்த பிள்ளைகளையுமே சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் வாழ்கிற விதம் அப்படி. இந்த கலிகாலத்தில் யார் மனசு எப்போ மாறும், எப்படி மாறும், அவங்க எப்படி யோசிப்பாங்கன்றத ஒருபோதும் சொல்ல முடியாது. எல்லா பிள்ளைகளும் நல்லவங்களும் கிடையாது, அதுக்காக எல்லா பிள்ளைங்களும் கெட்டவங்களும் கிடையாது. வாழ்வும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக மாற்றுகிறது தானே. நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இந்த உலகத்தில் எதையுமே நான் தனியாக படைக்கலை. பூமியின் சுழற்சியில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் விடியுது, இரவு நேரத்தில் ஒரே மாதிரி தான் முடியுது. பாதியில் நடக்கிறதெல்லாம், பகலில் நடக்கிறதெல்லாம் உங்கள் கைகளில் தான் இருக்கே தவிர நான் எதையும் யாருக்கும் தப்பாவோ தவறாகவோ செய்வது கிடையாது. நீங்கள் செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நல்லா இருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் சரியாக செஞ்சு, நல்லதை செஞ்சு, தான தர்மத்தை செஞ்சு நன்மைகளை சேர்த்து வச்சுக்கோ. நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ சரியாக பேசு. அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கலாம், அது உனக்கு தேவையில்லை. நீ நினைப்பதை சரியாக பேசி சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கை சரியாக இருக்கும் என் செல்லமே. உன் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, எதை செஞ்சாலும் தப்பாகவே போகுதுன்னா அதுக்காக மனம் தளராதே. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சு உன் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுப்பேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்த எத்தனையோ சோதனைகளை நீ எதிர்கொண்டு சமாளிச்சிட்ட. இனிமேலும் நீ வாழ்க்கையை சுலபமாய் சமாளித்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்போது உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானே உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி மெருகேற்ற போகிறேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்க மேலே கோவப்படாத, கத்தாத, எரிச்சல் படாத, யாரையும் துன்பப்படுத்தாதே. உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக இரு. நம்ம பேசுகிற வார்த்தைகள் யார் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? யாராலும் நம்மளை எதிர்த்து கேட்க முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு உன் மனசில் பட்டதையெல்லாம் மற்றவங்க கிட்ட பேசாதே. ஏன்னா நீ சொல்கிறது சில நேரங்களில் உனக்கே எதிராக கூட திரும்பலாம் அல்லவா? அதே போல் நீ பேசுகிறதை எல்லாம் சில பேர் சரியாக புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் நீ தப்பாக இருக்க நினச்சிக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் நல்லதாகவே இருந்தாலும், நன்மையை தரும் வார்த்தைகளாக இருந்தாலும் அதை யார் முன்னால் பேசுகிறோம், எங்கே பேசுகிறோன்னு யோசித்து பார்த்து பேசு. உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட குறை சொல்கிறவங்க அடுத்தவனை பற்றி உன்கிட்ட குறை சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. யார் யாரை பற்றி உன்கிட்ட வந்து குறை சொன்னாலும் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதே உனக்கு நல்லது. அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு உன் கூட வச்சுக்கிட்டினா அவங்க கெட்டவங்கன்றதை உன் வாழ்க்கையில் உன்கிட்டையே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்பும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி தூரமாக வச்சிடு. நடப்பதை எல்லாம் இந்த வராகியம்மா நான் தான் நடத்தி கொடுத்துட்ருக்கேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்னை நீ நம்பும்போது எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சுலபமாக, உனக்கு சாதகமாக, நீ சந்தோஷப்படும் விதத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே.